வந்து மணத்தக்காளி கீரை வந்து நாங்கள் எப்படி கிள்ள போகிறோன்னு காமிக்கிறோம். இதுதான் மணத்தக்காளி கீரை. வயிறு வலிக்கிறவங்க, வயிறில் புண்ணு இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணணுன்னா, இது மாதிரி மணத்தக்காளி கீரை மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இதை எப்படி கிள்ளணும்னு சொல்லிட்டு கிள்ளி காமிக்கிறோம் பாருங்கள். இது எப்படி தான் அந்த இலையை மட்டும் கிளிக்கணும், அந்த ஸ்டெம்மை வந்து தூக்கி போட்டுடணும். சரிங்களா? வெறும் இலையை மட்டுமே கிள்ளணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு கீரை 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 30 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ இலையை மட்டும் கிள்ளி வச்சுக்கலாம். அப்போ தான் மணத்தக்காளி கீரை வந்து செய்ய முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மணத்தக்காளி கீரையை கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கீரையாக வாங்கி உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே செஞ்சுடுங்க. சரிங்களா? இது வந்து ஒரு இளங்கீரை. ஓகேங்களா? இது வந்து ஒரு கட்டு 30 ரூபா கொடுத்து தான் வாங்கணும். இருந்தாலும் வந்து இது உடம்புக்கு ரொம்ப நல்லதில்ல. இப்போ உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் எவ்வளோ செலவாகுது, டாக்டர் ஃபீஸு, மாத்திரை என்னாச்சு, போயிட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் என்னாச்சு. ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போதே ஒரு கட்டு 30 ரூபா வந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி, நம்ம ஆரோக்கியம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஆரோக்கியமான ஒரு காய்கறியெல்லாம் நம்ம சாப்பிட்லாம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணோம், நாங்கள் மணத்தக்காளி கீரை வாங்கினோம். இந்த மணத்தக்காளி கீரையில் விதை கூட இருக்கும், குண்டு குண்டாக. அந்த விதையை வந்து அது ஒரு காய் மாதிரி இருக்கும் குண்டாக. அந்த காயெல்லாம் கூட போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீரையை மட்டும் நாங்கள் பறிச்சுக்கிட்டோம். அந்த தண்டெல்லாம் அந்த ஸ்டெம்மெல்லாம் தூக்கி போட்டோம். அதெல்லாம் வேஸ்ட் தான், அதோட மாட்டுக்கு போட்டுடலாம். மற்றபடி அதோட பயன்லாம் எதுவுமே இல்லை. வெறும் கீரையை மட்டும்தான் போட்டு கடைவோம். இது மணத்தக்காளி கீரை எப்படி கடையுது அப்படின்ட்டு நாங்கள் வேறு ஒரு வீடியோ வந்து நாங்கள் போடுறோம். அந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள். இதில் வெறும் மணத்தக்காளி கீரையை எப்படி கிள்றதுன்றது மட்டும் தான் நம்ம காமிச்சிருக்கோம். இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ள ஒரு கீரை. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ பாருங்கள், மணத்தக்காளி கீரையை கிள்ளி வச்சாச்சு. இது வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, சிறுபருப்பு போட்டு நாளைக்கு கடைஞ்சி ஒரு வீடியோ போடுறோம். அதை கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.